அனைவருக்கும் வணக்கம். ஆனி பௌர்ணமி தினத்தன்று நம் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு. இந்த ஒரு வழிபாடு நம் செய்தாலே நம் அனைத்து தெய்வத்தையும் வழிபாடு செய்ததற்கு சமமாகும். இந்த வழிபாடு ஒவ்வொருத்தருமே பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான வழிபாடு. என்ன வழிபாடு? ஆனி பௌர்ணமி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஆனி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குருவை நம்ம வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. அதாவது குருவாக நமக்கு யாராவது குரு இருப்பாங்க இல்லையா, நீங்கள் யாராவது பின்பற்றுவீங்க இல்லையா, அவர்களை நம்ம நினைத்து நம்ம இந்த நாள் வழிபாடு செய்யணும். அடுத்து ரொம்ப முக்கியமான வழிபாடு, எல்லோருமே கட்டாயமாக செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா குலதெய்வம் வழிபாடு. இந்த பௌர்ணமி தினத்தன்று யாரெல்லாம் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே சகலமும் கிடைக்கும். எல்லா இறைவனோட ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலே எல்லா தெய்வத்தோட அருளும் கிடைத்து நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகும். சரி, இப்போ குலதெய்வத்தை எப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இப்போ குலதெய்வம் கோவில் பக்கத்தில் அமைந்திருக்குன்னா பிரச்சனை இல்லை, நம்ம அங்கே போயிட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ ரொம்ப தூரமாக இருக்குது அப்படி இருப்பவர்கள்லாம் நம்மளால் அடிக்கடி போக முடியாது இல்லையா, அவர்களை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியேவும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வம் பேர் இருக்கோ அந்த பேரை 108 முறை நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து உங்கள் குலசாமி பேரை 108 முறை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணாலே போதும். உங்கள் குலசாமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ எனக்கு எங்கள் குலசாமி யாருன்னே தெரியாது, அப்படி இருந்தாலும் ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. நிறை சொம்பாக வச்சுக்கோங்க பூஜை அறையெல்லாம். அதாவது முழு சொம்பில் தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் போட்டு, ஜவ்வாது பொடி, வாசனை பொருட்கள்லாம் போட்டு கொஞ்சம் பூ வைத்து நீங்கள் அலங்காரம் செய்துட்டு அதற்கு மேலே ஒரு தட்டு வச்சு நீங்கள் ஒரு விளக்கு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடி அந்த செம்புக்கு முன்னாடியே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து என்னுடைய குலசாமி எனக்கு சீக்கிரம் தெரிய வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் இஷ்ட தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு என்னுடைய குலசாமியோட அருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத உங்கள் கடவுள்கிட்ட, எந்த கடவுளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சீக்கிரமாக உங்கள் குலசாமி யார் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும், தெரிய வரும். உங்கள் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா அந்த செம்பில் உங்கள் குலசாமியை நீங்கள் நினச்சி ஆவகனம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அவங்க பேர் உங்களுக்கு தெரியாட்டால் கூட அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த நாள் பௌர்ணமி தினத்தன்று கட்டாயமாக குலசாமி வழிபாடு மேற்கொள்ளுங்க. இப்போ படம்லாம் வச்சுருக்கிறீங்க, குலசாமி படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமை நமக்கு பௌர்ணமி இருப்பதனால மஞ்சள் நிற துணி எடுத்து ₹1 நாணயம் 11 நாணயம் வைத்து முடிச்சு போல் கட்டி உங்கள் குலசாமி படத்திற்கு முன்னாடியோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்குக்கிட்டேயோ நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அடுத்த பௌர்ணமி வருவதுக்குள்ளேயே நிறைவேறிடும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த ஆனி பௌர்ணமி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று குலசாமி வழிபாடு மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு பலன் ஃபுல்லாக இரட்டிப்பாக கிடைக்கும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். மற்ற கடவுள் யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா எல்லா கடவுளுக்குமே உகந்த நாள். லக்ஷ்மிக்கு வழிபாடு செய்யலாம், வராகினி வழிபாடு செய்யலாம், முருகனுடைய வழிபாடு செய்யலாம், விநாயகர் வழிபாடு செய்யலாம், குபேர வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமை இருப்பதனால குபேரனுக்கு உரிய நாள். இந்த நாளென்று குபேரனை நினைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குபேரன் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன். ஆனி பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு மிஸ் பண்ணிடாதீங்க. நிலை வாசலில் இந்த நாள், அதாவது நம்ம ஆனி பௌர்ணமி தினத்தன்று மாலை 5 மணிக்கு மேலே நிலைவாசலில் சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நிலைவாசலுக்கு பூ போட்டு வைங்க. மல்லிகைப்பூவாது ஒரு கொஞ்சமாக வச்சா கூட போதும். வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் குலசாமியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வம் எங்கே இருப்பாங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம நிலைவாசலில் தான் இருப்பாங்க, நமக்கு காவலாக இருப்பாங்க அந்த தெய்வம் ஆனால் நிலைவாசலில் தான் நம்மளோட குலசாமி இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் நிலைவாசலில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்தாலே உங்கள் குலசாமியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குலசாமி தெரியாதவங்க இருக்கிறீங்க இல்லையா, அவங்களும் இந்த நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பாருங்கள். சீக்கிரமாக உங்கள் குலசாமிலாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த நாள் ஆனி பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் செய்கின்ற வழிபாடும் சரி, நீங்கள் செய்கின்ற பரிகாரம் சரி, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு தோளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.